கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருந்தாலும் இந்த திருமணத்தினால பாதிக்கப்பட்டவங்க தாங்க நிறையவே இருக்காங்க. இப்போ அதுக்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திருமண தடை எல்லாருக்கும் ஒரே விதமான தடையாக இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஒவ்வொரு லக்னத்திற்கும் அதனுடைய நிகழ்வு அப்படிங்கிறது வெவ்வேறையாகவே இருக்கும். இப்போது உதாரணத்திற்கு இந்த திருமண தடைக்கு எந்த தெய்வத்தை வழிபடுவது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த திருமண தடை நீங்குவதற்கு என்ன மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஒரு ஜாதகம் இருந்தால் தான் முழுமையாக அந்த ஜாதகத்தில் என்ன காரணங்களால் அந்த கிரகம் எங்கே போய் இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இது ஜென்ரலாக நம்ம சொல்கிறதுனால ஒரு மேஷலகம் நம்ம அட்சய லக்ன பദ്ധதி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் ஜாதக பலன்களை பார்த்துட்ருக்கோம். லக்னம் வளரும், வயதுக்கு ஏற்ப ஒரு லக்னம் மாறும். அந்த மாறக்கூடிய லக்னத்துக்கு தான் நம்ம இப்போ பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களுடைய அட்சய லக்னம் மேஷ லக்னமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த திருமணத்தினால் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளுக்கு நீங்கள் யாரை பலமாக பிடிக்கணும், இப்போ எந்த தெய்வத்தை பிடிக்க வேண்டும், உங்களுக்கு இந்த திருமண தடை ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். மேஷ லக்னத்திற்கு 7வது வீட்டின் அதிபதி சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் கன்னியிலேயே விருச்சகத்திலேயே இருக்காங்க அப்படின்னா கட்டாயம் திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அங்கே திருமண வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். இது யாரால் ஏற்படும் அப்படின்னா, இயல்பாக நீங்கள் என்னதான் ஒரு வாழ்க்கை துணையை நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு போகணும்னு நினச்சாலும் அங்கே பிரச்சனைகள் கண்டிப்பாக எழுகும். உங்களுக்கு பிடிச்ச வரனை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது அவங்க சைட்லேருந்து எந்த ரிப்ளையுமே இல்லாமல் போயிடும். அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுனா, திருச்சி ஸ்ரீரங்கம் இந்த ரங்கநாதர் கோவிலை சுக்கரஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுக்கிர பகவான் போய் அங்கே ரங்கநாதனை வழிபட்ட இடமாக இருப்பதனால இதை சுக்கரஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு அவங்க என்ன பண்ணணும், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போகணுங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போயிட்டு அங்கே ஸ்ரீரங்கநாதரை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எத்தனை வாரங்கள் போனால் நல்லதுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க, ஸ்ரீரங்கம் எங்களுக்கு பக்கமாக இருக்குது அப்படிங்கிறவங்க ஒரு 9 செவ்வாய்க்கிழமை அந்த ஸ்ரீரங்கநாதரை போய் வழிபாடு பண்ணுங்கள். இன்றைக்கி கூட்டம் ரொம்ப நிறைய இருக்குங்க, போனால் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியல அப்படிங்கிறவங்க நீங்கள் போய் அங்கே பகவானை பார்த்து பக்கத்தில் போய் பார்த்து தான் கும்பிடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அங்கே கொடிமரத்துக்கிட்ட போய் அங்கே நமஸ்காரம் பண்ணி அங்கே ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி அந்த ஸ்ரீரங்கநாதரை நம்ம மனக்கண்ணுக்குள்ளே கொண்டு நீங்கள் சேவிச்சுக்கிட்டாலே போதுமானது. அங்கே கண்டிப்பாக அப்படி இல்லை அப்படின்னா அங்கே கருடாழ்வார் இருக்கார். அந்த கருடாழ்வார்கிட்ட போய் அவர்கிட்ட ஒரு பிரார்த்தனையை பண்ணிட்டு அவர்கிட்ட ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதிரி திருமணம் சீக்கிரம் ஆகணும், இந்த நம்ம வேண்டுதல் வைக்கும்போது கொஞ்சம் கவனமாக வேண்டுதல் வைக்கணுங்க. எனக்கு திருமண தடை இருக்குது, அந்த திருமணம் தடை நீங்கி எனக்கு நல்ல வரன் அமையும்னு வேண்டாதீங்க. அந்த தடைங்கிற வார்த்தை உங்கள் வாயிலிருந்தே வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், எனக்கு நல்ல வாழ்க்கை துணையாக அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அதற்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கணும். எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வேண்டாதீங்க. அந்த நிகழ்வு நடக்காமல் இருக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவையோ அது வேணும்னு நினச்சி வேண்டுங்க. அப்போது திருமணம் விரைவில் நடக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையாக எனக்கு அமைச்சு கொடுங்க அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை மட்டும் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை துணை நல்ல விதமாக அமையும். இது நீங்கள் திருச்சி போக முடியலைங்க, ஸ்ரீரங்கநாதரை போய் தரிசனம் பண்ண முடியல, நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளியூரில் இருக்கேன், வெளி மாநிலங்களில் இருக்கேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இன்றைக்கி உள்ளங்கைக்குள்ள உலகம் இருக்குது. உங்களுடைய மொபைல் ஃபோனில் அந்த ஸ்ரீரங்கநாதரனுடைய அந்த நிகழ்வு நிறைய யூடியூப் வீடியோவாக இருக்கும். அவருடைய ஆரத்தி காமிக்கிறதுலேருந்து திருவிழா உற்சவங்கள்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அவரை பார்த்து மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மனசுக்குள்ளேயே அவரை நினச்சி தியானம் பண்ணுங்கள். திருமணத்திற்கு அப்புறம் சன்னதிக்கு சேவிச்சுக்கிறதாக வேண்டுதல் வச்சுக்கோங்க. அப்படி பண்ணினீங்கன்னாவே போதும். கண்டிப்பாக வாரம் அந்த செவ்வாய்க்கிழமை சுக்கிர ஓரையில் நீங்கள் அந்த அரங்கநாதரை வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த 9 வாரத்திற்கு உள்ளாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அடுத்து ரிஷபம்.
இந்த ரிஷபம் போகுதுன்னு வச்சுக்கோங்க, அட்சய லக்னமாக ரிஷபம் செல்லக்கூடிய காலகட்டங்களில் இந்த செவ்வாய் பகவானுடைய நிகழ்வு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கணும். இந்த செவ்வாய் பகவான் நல்ல அமைப்பில் இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அமையும். பொதுவாக இந்த ரிஷப லக்னம் அட்சய லக்னமாக போகும்போது துலாம் ராசியிலேயோ அல்லது தனுசு ராசியிலேயோ செவ்வாய் இருந்தால் அங்கே தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ தான் இந்த செவ்வாய் தோஷத்திற்கான பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். இப்போ இந்த செவ்வாயினுடைய பாதிப்புகள்லேருந்து நான் அகலணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, இது வந்து பிரச்சனைக்குரிய ஒரு வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுக்குங்க. கல்யாணம் ஆகலைனாலும் பிரச்சனை தான், ஆனாலும் பிரச்சனை தான். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த செவ்வாயினாவே செவ்வாயினுடைய அதிதேவதையாக இருக்கக்கூடியவர் அந்த முருகப்பெருமான் தான். அந்த முருகப்பெருமான் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் அருகாமையில் எந்த முருகன் இருக்காரோ அந்த முருகன் கோயிலுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய் ஓரையில் நீங்கள் அந்த முருகனை போய் மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு, வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள், அன்னதானம் பண்ணுங்கள், அர்ச்சனை பண்ணுங்கள், என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள். இல்லைங்க என்கிட்ட வசதி இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் போய் அங்கே மனசார பிரார்த்தனை பண்ணினா போதும். ஒரு சூடம்லாம் ஏற்ற வேண்டாங்க. ஒரு முடிஞ்சதுன்னா ஒரு நல்ல சுத்தமான நெய் ஒரு 50 கிராம் 100 கிராம் வாங்கி அங்கே கருவறைக்குள்ளே தீபம் ஏற்றுறதுக்கு கொடுத்துட்டு வாங்க. அங்கே உட்காந்து அந்த முருகனை நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களுக்கு எத்தனை வாரங்கள் பண்ணணும்? ஒரு 6 வாரங்கள் கட்டாயம் பண்ணணும். நீங்கள் இந்த 6 வாரங்கள் பண்ணி முருகப்பெருமானை நீங்கள் மனசார வேண்டும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்கள் விரைவிலே நடக்கிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். அடுத்து மிதுன லக்னம். இந்த மிதுன லக்னத்திற்கு விரைவில் திருமணம் நடப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும்? திருமண தடை நீங்க வேண்டுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மிதுன லக்னத்திற்கு திருமண வாழ்க்கையை மனைவியாகவோ அல்லது கணவனாகவோ வரக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியவர் யாராக இருப்பாருன்னா குரு பகவானாக தான் இருப்பார். அந்த குரு கடாட்சம் இருந்தால் இங்கே தான் நம்ம குரு பார்வையை நம்ம பார்க்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஜாதகத்தை பார்த்துட்டு எனக்கு வியாழ நோக்கம் இருக்கா, குரு பார்வை இருக்கா, இப்போ கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த யாரெல்லாம் வியாழ நோக்கம் இருக்கா, குரு பார்வை இருக்கா, கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்கணுன்னா இந்த மிதுன லக்னக்காரங்க கேட்கலாம். ஏன்னா அவங்களுக்கு உண்மையிலேயே 7ஆம் பாவகத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அந்த குரு பகவான் தான். இப்போது இந்த கோச்சாரத்தில் குரு பகவான் மிதுனத்திலேயே இருக்கார். இப்போ இந்த நேரம் திருமணத்திற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அவங்களுடைய ஜாதகத்தில் ஏழ்பி லக்னம் மிதுனமாக இருந்து இந்த குரு பகவான் விருச்சகத்திலேயோ அல்லது மகரத்திலேயோ இருக்காங்கன்னா திருமண வாழ்க்கையில் ஒரு பெரிய கேள்விக்குறி அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை துணை அங்கே அமையாது அப்படிங்கிற ஒரு நிகழ்வை புரிஞ்சுக்கணும். சரி, இது அமைகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த காலகட்டங்களில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவானை நீங்கள் வணங்கணும். அதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணணுங்க. இந்த ஆஞ்சநேயரை நீங்கள் என்ன கிழமை, புதன்கிழமை அன்று குரு ஓரையில் நீங்கள் ஆஞ்சநேயரை போய் வழிபாடு பண்ணிவிட்டு அப்படியே நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்கன்னா எத்தனை வாரங்கள் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், இதை வந்து 5 வாரங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ண வேண்டும். இந்த 5 வாரங்கள் பண்ணி அந்த 5 வாரங்கள் நீங்கள் இதை பூர்த்தி பண்ணினீங்கன்னாவே அந்த ஆஞ்சநேயருக்கு பிடித்தமானது வெண்ணெய், அடுத்து துளசி மாலை, வெற்றிலை மாலை. நீங்கள் மிதுன லக்னமாக இருக்கிறவங்க அந்த துளசி மாலையை விட வெற்றிலை மாலையை நீங்கள் ஆஞ்சநேயருக்கு போட்டு வழிபாடு செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பதற்கு அந்த ஆஞ்சநேயரும் அந்த நவகிரகத்தில் உள்ள குரு பகவானும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு போவாங்க. தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு போகிறது எல்லாருக்கும் ஜென்ரலாக எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்னாலும் இந்த திருமணம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு நவகிரகத்தில் உள்ள குரு பகவான் தான் காரணமாக இருப்பார். அப்போ அவருடைய அந்த தன்மைகளை சரி செய்வதற்கு நம்ம என்ன பண்ணணும், நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை தான் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதை கண்டிப்பாக பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். கடகம். இந்த கடகம் அட்சய லக்னமாக செல்லக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையணும். முதல்ல திருமணம் எதனால் தடைபடுது அப்படின்னா, இந்த கடக லக்னக்காரங்களுக்கு 7ஆவது வீடு சனி பகவானுடைய வீடாக இருக்கும். இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாரு, அவர் கும்ப லக்னத்திலேயோ அல்லது தனுசு லக்னத்திலேயோ இருக்கிறாரு அப்படின்னா இந்த கடக லக்னத்திற்கு கண்டிப்பாக திருமண வாழ்க்கை பெரிய அளவுக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அப்படின்னு செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளை தரும். கடைசி நிமிஷத்தில் கூட நிச்சயமாகி கல்யாணம் நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த கடக லக்னம் அதிகமாகவே சம்மந்தப்படும்னு வச்சுக்கலாங்க. அப்போ இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம்னா, இந்த கடக லக்னத்தை பொறுத்தளவு கல்யாண வாழ்க்கையில் உள்ள அந்த இடைஞ்சல்களையும் இடர்பாடுகளையும் தீர்க்கக்கூடியவர் வந்து அந்த உலகளந்த பெருமாள்,
அதனால் அந்த பரந்தாமன் உலகளந்த பெருமாள், குருவாயூரப்பன் அல்லது திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமிகள், இப்படி இந்த பெருமாளை போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா என்னைக்கு போகணும்? திங்கட்கிழமை அன்று போகணும். திங்கட்கிழமை அன்னைக்கு சனி ஓரையில் நீங்கள் போய் நீங்கள் பெருமாளை வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தடைப்பட்ட திருமணங்கள் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் அங்கே போய் கண்டிப்பாக வேண்டுதல் எப்படி வைக்கணும்? எனக்கு விரைவில் திருமணத்தை நடத்தி கொடுங்கிறத மட்டும்தான் வேண்டுதலாக வைக்கணும். எனக்கு திருமணத்தில் தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க, அந்த தடை விலகணும் அப்படிங்கிற மாதிரி பிரார்த்தனை வைக்கவே வைக்காதீங்க. உங்கள் வாயிலிருந்து அந்த தடைங்கிற வார்த்தை கூட வரக்கூடாது. திருமணத்தை நல்லபடியாக நடத்தி கொடு அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுடைய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். சிம்ம லக்னம். இந்த சிம்ம லக்னம் அட்சய லக்னமாக போகுதுன்னு வச்சுக்கோங்க. இங்கேயும் திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் நல்லா இருந்தார்னா அவங்களுக்கு நல்ல விதமான வாழ்க்கை துணை கிடைக்கும். பொதுவாக அந்த கடகம் சிம்மத்துக்கு மட்டும் பொருந்தாத ஜாதகங்கள் தான் வருங்க. அதே மாதிரி பொருத்தமில்லாத ஒரு தோற்றம் அப்படிங்கிறது அங்கே கட்டாயம் இருக்கும். அவங்க இப்போ கருப்பாக இருக்காங்கன்னா சிவப்பாக வரன் அமையிறது, சிவப்பாக இருந்தால் கருப்பாக வரன் அமையிறது, நெட்டையாக இருந்தால் குட்டையாக அமையிறது, குட்டையாக இருந்தால் நெட்டையாக அமையிறது, குண்டு ஒல்லி, இந்த மாதிரி பொருத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை துணை தான் அமையும். அதை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். கடக லக்னமோ சிம்ம லக்னமோ உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ ஏற்படுது போகுதுன்னா, இல்லை அந்த ஜாதகாரங்க இதை பார்க்குறீங்க, உங்களுக்கு அட்சய லக்னம் கடகமாகவோ சிம்மதமாகவோ போகுதுன்னா தோற்றத்திற்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அதே மாதிரி திருமணத்தை நடத்துறதுலையும் ஆடம்பரமாக நடத்தணும் அப்படின்னு எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. இது ரெண்டையும் பண்ணாமல் இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வாழ்க்கை துணை சிறப்பாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த பெருமாளை நீங்கள் கும்பிடுங்க. அதுவே உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும். சிம்மத்துக்கு நம்ம பார்க்குறோம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கால பைரவரை தாங்க நீங்கள் கும்பிடணும். இந்த கால பைரவரை கும்பிடும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கை துணையாக அமைச்சு கொடுக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குது? கால பைரவருக்கு தான் இருக்குது. அப்போ இந்த சிம்ம லக்னத்திற்கு இந்த எந்த நாளில் போய் வழிபாடு பண்ணணும்னா, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் காலபைரவரை போய் வழிபாடு பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த காலபைரவர் அல்லது சரபேஸ்வரர், இந்த சரபேஸ்வரர் அதுவும் மக நட்சத்திரத்தில் உங்களுக்கு சிம்ம லக்னம் பயணிக்குதா, கட்டாயம் நீங்கள் சரபேஸ்வரரை தான் வழிபாடு பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை ராகுகாலம். இதை எத்தனை வாரங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னா, தொடர்ச்சியாக 8 வாரங்கள் பண்ணுங்க. இந்த 8 வாரங்களுக்குள்ளாகவே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை அந்த காலபைரவர் கண்டிப்பாக கொடுப்பார். திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குங்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறத நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.